வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் விருதுநகர்லேருந்து சத்யநேசன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து வீடு கட்டுவதற்கு இடம் தேர்வு செய்வது எப்படி இடத்துல நம்ம வந்து இடம் வாங்கலாம், வீடு கட்டலாம் என்பதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்முடைய சேனலை நீங்கள் முத பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது வந்து நம்ம பார்க்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா மண்ணினுடைய தரம். மண்ணினுடைய தரம் அப்படின்னு சொல்ல போனால், அதாவது பொதுவாக வந்து எல்லா இடங்களிலும் வந்து மண்ணினுடைய தன்மை வேறுபடும். அதில் வந்து அதிகமாக இப்போ எங்கள் ஏரியாவே பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா 15 அடிக்கு கீழே தான் வந்து பாறையே வரும். அப்படிப்பட்ட பகுதிகள் இருக்குது. அந்த மாதிரி இடங்களில் யாரும் அதிகமாக இடம் வாங்குறது கிடையாது. பிளாட்டு அந்த இடத்துல சேல்ஸ் ஆகுறதும் கிடையாது. நிறையா வந்து இடம் இருக்குது, மெயினில் இருக்குது, ஆனால் வந்து அந்த இடம் சேல்ஸ் ஆகாமல் இருக்குது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து ஆழம் 15 அடி போகுது. 15 அடிக்கும் போது அவங்க அஸ்திவார செலவு, பேஸ்மெண்ட் செலவு வந்து ரொம்ப அதிகமாகிடும். அதனால் அந்த மாதிரி இடங்களை யாரும் தேர்வு செய்வது கிடையாது. அதனால் அது முதல்ல வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது மண்ணினுடைய தன்மை எப்படி இருக்கிறது, இந்த இடத்துல வந்து வீடு கட்டுவதற்கு வசதியாக இருக்குமா அப்படிங்கிறத முதலாவது நம்ம சரி பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இந்த இடங்கள் வந்து தண்ணீர் தேங்குகிற ஒரு பகுதியாக இருக்கிறதா, அதாவது மழை நேரங்களில் வந்து ஒரு சில இடங்களில் ஓடைகள் இருக்கும், அந்த வழி தான் தண்ணி வந்து வர்ற பாதையாக இருக்கும். அப்போ அந்த இடத்துல நம்ம வீடு கட்டும்போது தண்ணி ஃபுல்லாக மழை நேரங்களில் தேங்கி நிற்கிற ஒரு பகுதியாக மாறிடும். பக்கத்தில் குளம், கொட்டை, ஆறுகள் இந்த மாதிரி இருக்காங்கிறதையும் அதை நம்ம செக் பண்ணணும். அதுக்கடுத்து நம்ம பார்க்கும்போது சாலை வசதிகள், போக்குவரத்து வசதிகள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். அதாவது மெயின்லேருந்து எவ்வளோ தூரம் உள்ளே இருக்குது, மெயின்லேருந்து எவ்வளோ தூரம் உள்ளே இருக்குது, போகிறது வர்றதுக்கு நமக்கு வசதி இருக்கிறதா, மெட்டீரியல் கொண்டு போகிறதுக்கு, தட்டி வைக்கிறதுக்கு வசதி இருக்கிறதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும். அது மட்டும் இல்லை, பக்கத்தில் வந்து நமக்கு ஒரு ஹாஸ்பிட்டலோ ஒரு திங்ஸ் வாங்குறதுக்கோ ஒரு போக்குவரத்துக்கு எல்லாத்துக்கும் பஸ் ஸ்டாண்டு எல்லாமே பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறதையும் சூஸ் பண்ணி வாங்க. இப்போது எல்லாருக்கும் தெரிந்த விஷயந்தான், அதை நான் வந்து சொல்கிறதுக்காக நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து குடிநீர் வசதிகள் இருக்கிறதா, போர் போட்டால் தண்ணி வருமா, அது குடிநீர் வசதி இருக்கிறதா, மின்சாரம் அந்த போஸ்ட் பக்கத்தில் இருக்கிறதா, வாய்க்கால்கள் சரிவர இருக்கிறதா, இதெல்லாம் நம்ம டிடிசிபி அப்ரூவல் பிளாட் வாங்கின எல்லாமே இருக்கும். அது வந்து தனி, அது வேறு லைனு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இதெல்லாம் நம்ம வந்து சரி பார்த்துக்கிறோம். ஒரு இடத்த வாங்கி நம்ம ஒரு இடத்துல வீடு கட்ட போகிறோம் அப்படின்னா இது நமக்கு எல்லாமே இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம சரி பார்த்து கொள்ள வேண்டும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா முக்கியமானது, பக்கத்தில் ஃபேக்ட்ரி இருக்கிறதா, தொழிற்சாலை இருந்துச்சு அப்படின்னா தூசிகள் அதிகமாக வரும். அந்த இடத்துல நம்ம வீடு கட்டிக்கிட்டு அடுத்த நாளை பின்ன ரொம்ப தூசியாக வந்துகிட்டே இருக்கும், நம்ம குடியிருக்கிறதுக்கு ஒரு சிரமமாக மாறிடும். அதனால் அதையும் பார்த்துக்குங்க. அதுக்கடுத்து நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, பிளாட்டு வந்து அகலம் எவ்வளோ இருக்கிறது. ஒரு சில பிளாட் பார்த்திங்கன்னா அகலம் கம்மியாக இருக்கும், 10 அடி இருக்கும் அகலம், நீளம் 50 அடி 60 அடி இருக்கும். அந்த மாதிரி இடங்களை தவிர்த்துட்டு குறைந்தபட்சம் ஒரு 20 அடியாவது அகலம் இருக்கணும். நீளம் கூட இருந்தால் பிரச்சனை இல்லை, அகலம் 20 அடியாக இருக்கணும், அதை பார்த்துக்குங்க. அடுத்து கார்னர் பிளாட்டாங்கிறது பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து கிராஸ் பிளாட்டான்னு பார்த்துங்க. இதெல்லாம் பார்க்கும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இடம் வந்து வேஸ்ட் ஆகாது. கார்னர் பிளாட்னா 2 இடத்துல 2 பக்கம் ரோடு கிடைக்கு வரும், இப்போ நம்மளுடைய இடம் வேஸ்ட் ஆகும். அதே போல் கிராஸ் பிளாட்டாக இருந்தாலும் நம்ம சதுரமாக வீடு கட்டும்போது இடங்கள் 2 சைடும் வேஸ்ட் ஆகும். இதை பார்த்துக்கோங்க. கடைசியாக இதனுடைய பட்டா, சீட்டா, வில்லங்கம் எல்லாம் போட்டு பார்த்து எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணி இடத்தை நம்ம வாங்கி நம்ம வீடு கட்டலாம். எல்லாருக்கும் தெரிந்த விஷயந்தான், இருந்தாலும் நான் வந்து சொல்லி கேட்டதுனால இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இதை அப்லோட் பண்ணுறேன். நாளைக்கு வந்து இன்னும் அடுத்த விஷயங்களை, அடுத்து பேஸ்மெண்ட்டம் எவ்வளோ உயரம் போடலாம், புதுசாக ஒரு வீடு கட்டும்போது எவ்வளோ உயரம் பேஸ்மெண்ட்டம் தேவைப்படும் என்பதை நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் தெரிவிங்க. இப்போ தான் நம்முடைய சேனல் நீங்கள் முத பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. கூடவே ஹைப்புன்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து பாயிண்ட்ஸ் கொடுத்துருங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.